ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஷு வீலாக்ஸ். இந்த வீடியோவில் குயின்ஸ்லேண்ட் தீம் பார்க் ரீசெண்டாக என்னோட ஆஃபீஸ் மேட்ஸோடு போயிருந்தேன். அதோட வீலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய கவர் பண்ணியிருப்பேன். ரைட்ஸ்லாம் என்ன ஒர்க்கிங், எந்த ரைட்ஸ்லாம் ஒர்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டர் தான் இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து 750, சைல்டுக்கு வந்து 650 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்ததும் உங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்துருவாங்க. இதில் என்ன ரைடு இருக்குது அண்ட் ஒரு ரைடும் எந்த பக்கம் போகணுன்ற மாதிரி டைரக்ஷன்ஸோடு இருக்கும். அண்டு முக்கியமாக இந்த டிக்கெட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. உள்ளே என்ட்ரி ஆகும் போதே அவங்களே உங்கள் கையில் வந்து டைப் பண்ணி விட்டுடுவாங்க. இதை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ரைடு போகும்போதும் இதில் வந்து நமக்கு டிக் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அதனால் அதை சேஃபாக வச்சுக்கணும். எல்லாருமே அந்த டிக்கெட் எல்லாம் கட்டிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க பொம்மை வேஷம் போட்டுட்ருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஜோக்கர், குட்டி ஜோக்கர் மாதிரி இருப்பாங்க. அவங்க கூட அப்படியே ஒரு பிக் எடுத்துக்கிட்டு பார்த்தா அன்றைக்கி செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஃபுல்லாக வந்து ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபால்ஸ்லாம் பார்க்கவே அழகாக இருந்தது. என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட்டு ரைடே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஃப்ரீ ஃபால் தான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரைடாக வச்சுருப்பாங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் மற்றதுக்கெல்லாம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு ரைடுமே கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் நின்று போகிற மாதிரி தான் இருந்தது. அன்றைக்கி நிறைய ரஷ்ஷாக வேறு இருந்துச்சா, ஸோ ரொம்ப நேரம் க்யூவில் நின்று போகிற மாதிரி தான் இருந்தது. ஃப்ரீ ஃபால் வந்து ஒரு சைடு தான் ஒர்க் ஆகுது, இன்னொரு சைடு ஒர்க்கே ஆகலை. இப்போலாம் வந்து ரைட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த செகண்ட்ஸும் கம்மி பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த செகண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ஃப்ரீ ஃபால் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து இறங்கும். இப்போ வந்து அது கம்மி பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்லோ பண்ணியிருக்காங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு சில்ட்ரன்ஸ்க்குமே சைட் பை சைட் நிறைய ரைட்ஸ் இருக்குது. நம்ம ஃபுல்லாக அடல்ட் ரைட்ஸ் தான் வந்து கவர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைட் தான் வந்து போயிருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்தது இது. நம்மளே வந்து இது ஆக்சிலேட்டர் கொடுத்து மேலே கீழே போகிற மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்து ஆக்டோபஸ் ரைடு தான் வந்தோம். அதுக்குமே வந்து நிறைய பேர் வந்து லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ரைட்ஸோட நேம்லாம் வந்து நான் சரியாக கவர் பண்ணல. தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். எல்லா ரைட்ஸ்லையுமே இந்த மாதிரி ப்ரிகாஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. எந்த ரைட்லாம் வந்து சில்ட்ரன் அலவுட், சில்ட்ரன் நாட் அலவுட்னு சொல்லிட்டு. இந்த ரைடு இன்னும் செம்ம ஃபன்னாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு இந்த ஆல்ஃபன்பேட்ஸ் இந்த ரைடுக்கு தான் வந்தோம். இதுக்கு க்யூ நிற்கிது. கிட்டத்தட்ட 25 மினிட்ஸாக வந்து இந்த ரைடுக்கு வந்து நின்று இருப்போம். இதுவுமே சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு வாங்க இந்த ரைடு எப்படி இருந்ததுன்னு. என்ன பார்த்தீங்களா இந்த ரைடு எப்படி இருந்தது? தலைகிலலாம் சுற்றிருச்சு. கொஞ்சம் முடியாதவங்கலாம் போனால் கண்டிப்பாக வந்து வாமிட் பண்ணிவிடுவாங்க. இந்த ரைடு வந்து செம்மையாக இருந்தது. இது வந்து குட்டி ரோலர் கோஸ்டர் மாதிரி. இதை முடிச்சுட்டு நாங்கள் என்டர்பிரைஸ் ரைடு தான் வந்தோம். அதுக்கு பாருங்களேன், அந்த திருப்பதி கோவிலெல்லாம் சாமி பார்க்க அந்த கூண்டில் நிற்போம்ல, அந்த மாதிரி லைன் நின்று போனோம். இதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு கண்டிப்பாக போகாதீங்க, வாமிட் பண்ணிடுவீங்க. இந்த ரைடும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. அவ்வளோதான். அந்த ரைடை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தரமான ரைடுக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னா ரோலர் கோஸ்டர் தான். இது வந்து குட்டி தான், 2 பேராக தான் வந்து போக முடியும். ஆனால் வந்து செம்மையாக இருந்தது. இது செம்மையாக வந்து தலை சுற்றுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. இந்த ரைடு வந்து பக்காவாக இருந்தது. அந்த ரைடை முடிச்சுட்டு அப்படியே கேன்டீனுக்கு தான் வந்துட்டோம் சாப்பிட்லான்ட்டு. ஒரு லன்ச் டைம் கிட்ட ஆகிடுச்சு. இந்த கேபிள் கார்டு இருக்கும்ல, அந்த அந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்து தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். இப்போ கரண்ட்டாக வந்து இந்த கேபிள் கார்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அந்த ரைடு வந்து ஒர்க்கிங் இல்லை. பரோட்டாவும் கர்ட் ரைஸும் தான் அங்கே வாங்கியிருந்தோம். அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த டிஸ்கோ ஃப்ளை இந்த ரைடுக்கு தான் வந்திருந்தோம். இதை முடிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோ பிளாசாக்குள்ளே வந்து கேம்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம். எதுவுமே வந்து ஒர்க்கிங்காக இல்லை, கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. காரு, பைக்கு இந்த மாதிரி 2 மட்டும் தான் ஒர்க்கிங்காக இருந்தது. ரம்யா, என்ன வேடிக்கை பார்க்குற? இதுக்குள்ளே வந்திங்கன்னா உங்களுக்கு 2 காயின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நிறைய கேம்ஸ் வந்து ஒர்க்கிங்காக இல்லை. ஸோ நாங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலராக வந்து விளையாடணும்.
கார் ரைடு இருந்தது, பைக் ரைடு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இந்த பால் கேம் வந்து ஒன்று விளையாடினேன். இது என்னென்னா பால் வந்து அந்த ஹேரில் வந்து வெளியில் வரும். அதை கரெக்டாக கப்பில் பிடிச்சி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். அந்த வலை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அந்த கேம் தான் ரொம்ப நேரம் பார்த்துட்ருந்தேன். அது எங்கெங்கேயோ போகுது, ஆனால் கரெக்டாக அதில் விழ மாட்டேங்குது. நமக்கு விளையாட தெரியலையா என்னன்னு தெரியல. அதை கரெக்டாக பிடிச்சி ப்ளேஸ் பண்ணோட என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் எங்கே எது பண்ணாலும் ஒரு 4-5 பால் தான் போட்டிருப்பேன். இது ஜஸ்ட்டு கேம் தான். இதில் வந்து வின் பண்ணால் கிஃப்ட்டு தராங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட்டு கேம் தான். சரி, இங்கே போர் அடிச்சிட்டுன்னு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் டான்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சைடில். பீப்புள்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக. அங்கேயே கொஞ்சம் சேர்லாம் இருக்குது, நிறைய பேர் உட்காந்து இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு இந்த தலை சுற்றுற ரைடுக்கு தான் வந்தோம். சென்ட்ரிக்ஸு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரைடு குயின்ஸ்லேண்டில். அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இங்கே என்ன வேலைக்கு ஆகாதுன்னு வாட்டர் ரைடுக்கு போகலான்ட்டு முடிவெடுத்துட்டோம். அந்த வாட்டர் ரைடு போகிற வழியில் தான் வந்து கோஸ்ட் ஹவுஸு, மிரர் ஹவுஸு எல்லாமே இருந்துச்சு. சரி, போகிறப்போ கோஸ்ட் ஹவுஸ் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அது எப்படி இருக்கும்னு தெரியல, வாங்க போகலாம். போய் பார்ப்போம். கோஸ்ட் ஹவுஸ் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து ரொம்ப இருட்டுனா பயப்படுவேன். ஸோ எனக்கு பயமாக தான் இருந்தது. என் கூட வந்த ஃப்ரெண்டுக்கெலாம் பயமே இல்லை. டார்ச் ஆஃப் பண்ணுன்னு நீ என் உயிரை எடுத்துட்டா. வாட்டர் ரைடுக்கு வந்தாச்சு. நயகரா ஃபால்ஸ்லாம் வந்து பர்டிகுலர் டைமிங்கில் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாமே. நான் வந்து ப்ரைவசிக்காக நிறைய வீடியோ வாட்டர் கிட்ட வந்து எடுக்கலை. பட் ஆனால் சூப்பராக இருந்தது அதோட எக்ஸ்பீரியன்ஸ். வாட்டர் ரைட் முடிச்சுட்டு போகாத ரைட்லாம் வந்து கவர் பண்ணிடலான்ட்டு வந்திருந்தோம். அந்த சிமுலேஷன் தேட்டர்னு ஒன்று இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்சதை நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய ரைடு போனதை கவர் பண்ண முடியல. எல்லா ரைடுக்குமே போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் பற்ற மாட்டேங்குதாங்க. இப்போ இங்கே என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்னா, நம்மளோட டிக்கெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விட மாட்டுறாங்க. அதாவது இப்போ எனக்கு பையன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த ரைட் போகணுன்னு ஆசைப்பட்றாரோ அந்த மாதிரி டிக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டுறாங்க. நீங்கள் தான் போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இன்னொன்று, அங்கே எல்லா ரைட்ஸுமே வந்து சேஃப்டிக்காகவா என்னன்னு தெரியல, ஸ்பீடு கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட்ஸும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம்லாம் எந்த ரைடும் வந்து போகிற மாதிரி தெரியல. அது ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து கம்மியாக தான் வந்து தெரியுது. அதிலலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹிமாலயன் வாட்டர் ரைடும் கேபிள் கார்டும் அதுவுமே வந்து 2 அவைலபிளாக இல்லை. அது 2மே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா ரைடுமே வந்து ஒர்க்கிங் தான். இது வரைக்கும் போனதில் குயின்ஸ்லேண்டில் யார் எல்லா ரைடுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நான் போகிறப்பெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து போக முடியாது. ஒரு சில ரைடு மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் யாரெல்லாம் வந்து குயின்ஸ்லேண்ட் போயிருக்கீங்க, எத்தனை ரைடு வந்து கவர் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃப்ரண்ட்டில் காமிச்சது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து எல்லா ரைட்ஸும் அண்ட் மேப்புமே இருக்குது. நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்தால் அது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது ரீசெண்ட் டைம்ஸில் குயின்ஸ்லேண்ட் போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதில் வேறு எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.